வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்மளோட கிராண்ட் நோவல் ரெசிப்பியில் சூப்பரான கலர்ஃபுல்லான குழந்தைகளுக்கு பிடிச்ச டூட்டி ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல காய் பப்பாளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. பப்பாளியில் உள்ள தோல் சீவி எடுத்துக்கலாம். பப்பாளியில் உள்ள விதைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலே உள்ள தோல்களை எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி. இப்போ இதை கழுவி வேக வச்சிடலாம். நான் செய்ய போகிற அளவு 300 கிராம். 4 கப் தண்ணி ஊற்றிடலாம். 1 லிட்டர். தண்ணி கொதி வந்ததும் 2 கப் 300 கிராம் பப்பாளி காய் சேர்த்துடலாம். இதை 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். ரொம்ப வெந்துடக்கூடாது, பாதி வெந்தால் போதும். ஏன்னா சுகர் சிரப்லேயும் வேக வைக்கணும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து தண்ணியை வடிய விட்டுறலாம். ஒரு கப் சர்க்கரை சேர்த்துடலாம். 125 கிராம். 2 கப் தண்ணி ஊற்றிடலாம். 250 மில்லி. சர்க்கரை கரைஞ்சி கொதி வந்ததும் வேக வச்சுருந்தா பப்பாளியை சேர்த்துடலாம். சர்க்கரை பாவில் வேகட்டும், ஒரு கம்பிப்பதம் வர வரைக்கும். சர்க்கரை பாவை வற்றி ஒரு கம்பிப்பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கம்பிப்பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மூணு கலர் நான் சேர்க்கறதுனால 3ஆக பிரிச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்த்து கலந்து விட்டுறலாம். அடுத்து லெமன் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக பச்சை கலர் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதை அப்படியே 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 5 மணி நேரம் ஆயிடுச்சு. டிஷ்யூ பேப்பரில் தனித்தனியாக வச்சிடலாம். மேலே டிஷ்யூ பேப்பரை வச்சு லேசாக துவட்டி எடுத்துடலாம். சர்க்கரை பாவு இஞ்சினதும் இந்த மாதிரி தனித்தனியாக காய வச்சிடலாம். இதை ஒரு நாள் ஃபுல்லாக இப்படியே வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஈரப்பதம் இல்லாமல் கையில் ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இதை அப்படியே வச்சிடாதீங்க, ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் காயாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். இப்போ பார்க்கவே கலர்ஃபுல்லான சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.